சென்னை மணலி சிபிசிஎல் நிறுவனத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டு வானுயர கரும்புகை வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திகேயன், தற்போது அங்கு சூழல் எப்படி இருக்கு? அனைவரும் பத்திரமாக இருக்கிறார்களா? விவரங்களை வழங்கலாம். பிற்பகல் வணக்கம் தர்ஷினி. சென்னை மணலியில் மத்திய அரசுக்கு சொந்தமான சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெடில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தயார் நிலையில் இருந்த தீயணைப்பு வீரர்கள் திடீரென ஏற்பட்ட இந்த தீயினை சற்று நேரத்தில் அணைத்ததால் பெரும் விபத்தானது தவிர்க்கப்பட்டது. மத்திய அரசுக்கு சொந்தமான பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் என்கின்ற எண்ணெய் நிறுவனமானது சென்னை மணலியில் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் தற்போது திடீரென தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் ஆலையின் நிலைய வளாகத்தில் தயார் நிலையில் இருந்த தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு அந்த தீயினை கட்டுப்படுத்தி முழுவதுமாக அளித்தனர். விசாரணையில் அந்த ஆலையில் இருந்து சுத்தம் செய்து வெளியே கொண்டு வரப்பட்ட கழிவுப் பொருட்கள் கொட்டப்பட்டிருந்த இடத்தில் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. அந்த கழிவுகளில் ஏற்பட்ட எளிதில் தீர்க்கக்கூடிய பொருட்களில் உரத்தில் ஏற்பட்டதால் இந்த தீ விபத்திற்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. மேலும் இது குறித்து உடனடியாக சிபிசிஎல் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் விரைந்து வந்து அந்த இடத்தை பார்வையிட்டு தற்போது இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிபிசிஎல் ஆலை வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் பதற்றமடைந்த ஊழியர்களும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை காவலர்களும் தீயணைப்பு வீரர்களும் சிறிது நேரம் பதற்றமடைந்து குறிப்பிடத்தக்கது. இந்த தீ விபத்தால் வானில் கடும் உயர புகை ஏற்பட்டு தற்போது அந்த பகுதியே புகை மண்டலமாக காட்சியளித்து வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.